உறுதியான அடித்தளத்தை உருவாக்குதல் என்ற தலைப்பில் வழங்கப்பட்ட பண்டார அருள் செய்திய நம்ம படிச்சிட்டு இருக்கோம். இந்த உறுதியான அடித்தளம் எதனால் பாதிக்கப்படுகிறது அப்படின்னா, சுய சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால பாதிக்கப்படுது. இந்த சுய சந்தேகம் நேரடியாக நம்மோடு போரிடாமல் தன்னை விவேகமாகவும் உண்மையை தேடுகின்ற ஒன்றாகவும் தன்னை பணிவாகவும் வெவ்வேறு விதங்கள்ல வெளிப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறது. ஆனால் விவேகம் என்பது வேறு, சந்தேகம் என்பது வேறு. உண்மையை தேடுகின்றது அப்படிங்கிற நிலை வேற. அதுபோல ஒரு தந்திரம் செய்து கொண்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நாமே விமர்சனம் செய்து கொள்வது என்பது வேறு. அது போலவே ஒரு சந்தேகத்தை நம்ம பணிவு அப்படின்னு எடுத்துக்கிறது தவறு. பணிவு என்பது நம் வளர்ச்சிக்கு உதவுவது, சந்தேகம் என்பது நம்முடைய வளர்ச்சியை அதோடு நிறுத்தி விடுவது. இதெல்லாம் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். அந்த ஒரு உறுதியான கட்டமைப்பை எப்படி சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மைக்ரோ லெவல்ல அஃபெக்ட் பண்ணி உள்ளுக்குள்ளார ஒரு டேமேஜை கிரியேட் பண்ணி கடைசியா அடித்தளத்தையே மாற்றி விடுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம தொடர்றோம். வளர்ச்சிக்கான பயணப்பாதை. பயணப்பாதை அப்படி ஒரு வித்தியாசமான டிரான்ஸ்லேஷன், வழித்தடம் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். த டிராஜெக்டரி ஆஃப் குரோத். நாம் நீண்ட காலமாக வெறும் நம்பிக்கையாக மட்டுமே கொண்டிருந்த ஒன்றை அனுபவமாக உணர்கின்ற கலையே ஆன்மீகம் என்பதன் சாராம்சமாகும். பாருங்களேன், இவ்வளவு இப்படிலாம் ஈஸியா ஒரு டெஃபினேஷன் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நாம் நீண்ட காலமாக வெறும் நம்பிக்கையாக மட்டுமே கொண்டிருந்த ஒன்றை அனுபவமாக உணர்கின்ற கலையே ஆன்மீகம் என்பதன் சாராம்சமாகும். பார்க்குறப்ப சாதாரணமா தான் தெரியுது. இது நீங்க எந்த இடத்துல கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஆன்மீகத்துக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். உதாரணத்துக்கு நீண்ட காலமாக அன்பினால் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் அப்படின்னு வெறும் நம்பிக்கை தான் வச்சிருந்தோம். அந்த அன்பு உண்மையிலேயே இங்கிருந்து பரவி எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத உண்மையாவே இதயபூர்வமா உணர்ற கலை ஆன்மீகம். கடவுளுங்கிறது வெறும் நம்பிக்கையா மட்டுமே நமக்கு இருந்திருக்கும். அந்த கடவுள் தன்மைங்கிறது என்ன அப்படிங்கிறத அனுபவமாக உணர்கின்ற ஒரு கலைதான் ஆன்மீகம். இது ஒன்னையும் நமக்குள்ளார ஆன்மான்னு ஒண்ணு இருக்குன்னு வெறும் நம்பிக்கை மட்டும் வைந்திருப்போம். இந்த ஆன்மாவே நமக்குள்ளாரதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறது, நானே ஆன்மா அப்படின்னு உணர ஆரம்பிக்கிறது தான் ஆன்மீகம். இதுதான் ஆன்மீகத்தோட சாராம்சம். எவ்வளவு அழகாக ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அன்பே கடவுள் அல்லது ஆன்மா அழிவில்லாதது போன்ற கேட்டறிந்த வாக்கியங்களுடன் நாம் நம் பயணத்தை தொடங்குகிறோம். இதெல்லாம் வார்த்தைகளாக தானே நம்ம படிச்சிருப்போம். அன்பே சிவம், அன்பே கடவுள், உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மாதான் என்னைக்குமே நிரந்தரமானது. இதெல்லாம் மகா வாக்கியங்களாக கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஆனா அது என்ன என்பதை உண்மையாக உணராம தான் நம்ம பயணத்தை தொடங்குறோம். இவை நிச்சயம் அழகான நம்பிக்கைகள் தான். ஆனால் நம்பிக்கைகள் கடன் உறுதி பத்திரங்கள் போன்றவை. பணம் வந்து சேரும் வரை பத்திரம் உண்மையற்றதாக இருந்தால் என்ன செய்வது என்ற சந்தேகம் முன்முணுத்து கொண்டே இருக்கும். எந்த பாண்டு வாங்கி வச்சாலும் சரி, அந்த பாண்டை நம்ம பணமா மாத்துற வரைக்கும் அந்த பாண்டு செல்லுபடி ஆகுமா, இல்ல கேன்சல் பண்ணுவாங்களா, இல்ல இதனுடைய வேல்யூவை குறைச்சிருவாங்களா, கூட்டிடுவாங்களான்னு ஒரு ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தின் மீது உணர்வு பூர்வமாக நம்ம உள்ளுக்குள்ளார உணராமல் வெறும் வெற்று நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அது ஓரத்துல கொஞ்சம் ஒரு சின்ன சந்தேகமும் இருந்து கொண்டே இருக்கும். இப்ப இதயத்துல தெய்வீக ஒளி இருக்குன்னு சொல்றோம், இல்ல இதயத்துல ஆன்மா இருக்குன்னு சொல்றோம், இல்ல டிரான்ஸ்மிஷன் வருதுன்னு சொல்றோம். இதை என்னைக்காவது ஒரு நாளைக்கு உணர்ந்த பிறகு அது ஒரு திட நம்பிக்கையா மாறுது. அப்படிலாம் இல்லாம டிரான்ஸ்மிஷன் மூலமாக மாற்றம் வரும்னு நம்ம தியானமே பண்ணாம மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தால் அது அழகான நம்பிக்கை தான். டிரான்ஸ்மிஷன் மூலமாக மாற்றத்தை கொண்டு வர முடியும் தான். ஆனால் நான் உணராமல் அதை சொல்லும் பொழுது அது கடன் உறுதி பத்திரங்கள் போல அது என்றைக்கு நாம உணர்றோமோ அன்னைக்கு வரைக்கும் முழுமையான நம்பிக்கையை கொடுக்காத ஒன்றாகத்தான் இருக்கிறது. நோக்கத்தை விழித்தடை செய்தல் என்ற அருள் செய்தியில்
சோம்பேறி என்று அழைக்கப்படும் ஒரு நபருக்கு உண்மையில் ஆர்வம் ஏற்படும் பொழுது அவர் ஒருபோதும் சோர்வடையாமலும் உண்ணாமலும் குறை கூறாமலும் இரவு முழுவதும் வேலை செய்வார் என்பதை பார்த்தோம். அதுக்கு ஒரு இந்த பாண்டா கரடியை எடுத்துக்காட்டா சொல்லி அவர் சொன்னார். இது ஆற்றல் அங்கு எப்போதும் இருந்துள்ளது, ஆனால் அதற்கு உயிர்ப்பு இல்லாமல் இருந்தது என்பதை குறிக்கிறது. அதற்கு இணையாக இங்கேயும் ஒண்ணு இருக்கு. என்ன? தியானம் செய்பவர் உண்மையில் ஒரு அனுபவத்தை பெறும்போது தனது இதயத்தில் தெள்ள தெளிவாக ஏதோ ஒன்றை உணரும் போது தியானம் உண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா என்ற அறிவு சார்ந்த விவாதம் அர்த்தமற்றாகிறது. ரொம்ப கிளாரிட்டியா ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ரொம்ப தெளிவா இருக்கிற பட்சத்துல, ஒரு ஃபேடா இலைமறை காயாக இல்லாமல் இதயத்துல வந்து பிரத்யட்சமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், முழுமையாக ஒரு விஷயத்தை நம்ம உணரும் பொழுது அப்ப அது அந்த விவாதம் அங்க இல்லாம போயிடுது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு தியானத்துல அதை உணர்ந்தால் கூட அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம விவாதம் செய்ய மாட்டோம். இல்லப்பா நீ ஒரு நாளைக்கு ஃபீல் பண்ண, யாராவது விவாதம் பண்ணா கூட என்ன பண்ணுவோம், பொறுமையாயிரு, உனக்கும் அந்த ஒரு ஃபீலிங் வரும், வர்ற அன்னைக்கு நீ புரிஞ்சுக்குவ, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அங்க இருக்கிற ஆற்றல் அப்படிங்கிறது மறைந்து கிடந்த போது அது கரெக்டாக மடை மாற்றப்பட்டவுடன் எப்படி ஒருத்தர் மாறிட்டாரோ அது மாதிரி அங்க அந்த ஷிஃபு வந்து அந்த சாப்பாட்டுக்கு மேல அந்த பாண்டாவுக்கு இருந்த விஷயத்தை மடை மாற்றி நோக்கத்தை திருப்பி விட்ட உடனே அது சோர்வின்றி உழைக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு தெள்ள தெளிவான அனுபவம் இதயத்துல வந்துருச்சு அப்படின்னா அப்ப விவாதம் செய்வது, சந்தேகப்படுவதெல்லாம் அர்த்தமற்றதாக மாறி ஒரு தெளிவு, ஒரு ஒரு அடிப்படையில ஒரு நம்பிக்கை தானாக உருவாக ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் அனுபவங்கள் எப்போதும் கிடைக்கப்படுகின்றன, திட நம்பிக்கை தான் நமக்கு இருப்பதில்லை. இப்ப நம்பிக்கையிலிருந்து அனுபவத்தை நோக்கிய பயணம் ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தை, ஒரு குறிப்பிட்ட பயண பாதையை பின்பற்றுகிறது. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா அவர் சொல்ற விஷயத்த பாத்தீங்கன்னா தலைகீழா இருக்கும். ஆக்சுவலா வந்து அனுபவத்துல இருந்து தான் நம்ம நம்பிக்கைக்கு போறோம். இப்ப ஒருத்தரை நான் நம்புறேன் அப்படின்னா எடுத்த எடுப்புல முதல்ல நம்பி அதுக்கப்புறம் அனுபவம் இல்லை. ஒரு முதல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் வந்து இது மாதிரி சார் நீங்க நில்லுங்க, எந்த நேரம் வந்தாலும் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு அப்படின்னா வந்து நான் வந்து கொஞ்சம் லேட்டா வந்தா கூட அவர் நின்று என்னை வந்து ரிசீவ் பண்ணி ஆசிரமத்துக்கு கூட்டு போறாரு அப்படின்னா அவர் மேல முதல் நம்பிக்கை வருது. அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு, உங்களுக்கு நான் வந்து டிக்கெட் புக் பண்ணி உங்களை கூப்பிட்டு போயிட்டு வர்றது என் பொறுப்புன்றாரு. அது மாதிரி முழு பொறுப்பை எடுத்துக்கிட்டு கூட்டிட்டு போயிட்டு வர்றாரு. இந்த நம்பிக்கை மூலம், இந்த அனுபவத்தின் மூலமாக தான் அவர் மேல நமக்கு நம்பிக்கை ஏற்படும். அப்படிதானே? ஆனா இங்க மாஸ்டர் யார சொல்றாரு, நம்பிக்கையிலிருந்து அனுபவத்தை நோக்கிய பயணம். இது டிஃபரெண்டா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நம்பிக்கையிலிருந்து அனுபவத்தை நோக்கிய பயணம் ஒரு குறிப்பிட்ட பயண பாதையை பின்பற்றுகிறது. தியானத்தின் போது முதலில் நாம் ஒன்றை உணர்கிறோம். இதயத்தில் ஏதோ ஒரு தூண்டுதல் ஏற்படுகிறது. அது தெய்வீகத்தை பற்றிய ஒரு எண்ணம் அல்ல, ஆனால் அதை அனுபவத்தினால் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு. ஆனால் ஒரு உணர்வு என்பது வருவதும் விடைபெறுவதுமாக இருக்கும் ஒரு விருந்தாளியை போன்றதுதான். சொல்லிட்டு வர்றாரு. இப்ப நான் தியானத்துல ஏதோ ஒண்ணு நான் ஒரு ஒரு ஃபீலிங் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருந்துச்சு சார்? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கேட்ட உடனே நமக்கு கொஞ்சம் எரிச்சல்லாம் வரும். என்ன எப்ப பார்த்தாலும் சாப்பாடு போட்ட மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா எப்ப குழம்பு வந்து காரமா இருந்தது, வந்து அந்த கத்திரிக்காய் கூட்டு வந்து ரொம்பவும் டேஸ்டா இருந்துச்சு அப்படி சொன்னா தானே சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு அர்த்தம். ஒண்ணுன்னா அப்படி சொல்லாம மொத்தமா நல்லா இருந்துச்சுன்னா எப்படிப்பா அப்படிலாம் கேட்போம். ஆனா உண்மை என்னன்னு கேட்டா அதை பிரித்தறிகிற தன்மை வரல. ஆனா ஏதோ ஒண்ணு நல்லா இருக்குங்கிறது மட்டும்தான் அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. அதுதான் அவங்க சொல்றாங்க. இதுதான் வந்து நம்ம என்ன அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போறதுக்காக நம்ம பிரிச்சு கேட்கிறோம். அப்ப தியானத்துல முதலில் ஏதோ ஒன்றை உணர்கிறோம். அந்த ஏதோ ஒன்று ஏதோ ஒரு தூண்டுதலை உள்ளுக்குள்ளார திரும்பி வந்து சிட்டிங் வாங்கணும், திரும்பி சத்சங்கத்துக்கு வரணுங்கிற தூண்டுதலை ஏற்படுத்துது. அந்த ஏதோ ஒன்று வந்து மாஸ்டரை பற்றிய எண்ணமாகவோ அல்லது தன்னிலை உணர்தல் பற்றிய எண்ணமாகவோ லட்சியம் பற்றியோ எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு உணர்வு இருக்கு. அந்த உணர்வு என்ன பண்ணுது, ஒரு நல்லா இருக்கு சார் அப்படின்னு தோணுது. திரும்பியும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தா பரவாயில்லையே
அப்படிங்கிறதுக்காக மனசு கொஞ்சம் ஆசைப்படுது. இந்த உணர்வு வருது, ஒரு சில மணி நேரங்கள் நீடிக்குது, போயிடுது. சில நேரங்கள்ல ஒரு நாள் கூட இருக்கு, அப்புறம் போயிடுது. சில நேரங்கள்ல ஆசிரமம் போயிட்டு வந்தா 2, 3 நாளைக்கு கூட இருக்கு, அப்புறம் போயிடுது. ஒரு ஃபுல் டே சத்சங் அட்டன் பண்ணிட்டு வந்தா ஒரு 2 நாளைக்கு இருக்கு. இப்படி அந்த உணர்வு வருகிறது, போகுது. ஒரு விருந்தாளியை போல நம்முடையதாக இல்லாமல் வந்துடுறதும் போறதுமா இருக்கு. அந்த உணர்வு வர்றப்ப ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுக்கு ஒரு 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 விருந்தினர் வரும் பொழுது சந்தோஷமா இருக்கு. நமக்கு கிடையாது, நம்ம குழந்தைங்களுக்கு. நம்ம எப்பயுமே யாராவது வந்துட்டா அவங்க போற வரைக்கும் நம்ம தலையில அவங்கள வெயிட்டா தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலுக்கு தான் நம்ம போறோம். டோட்டலா இன்னைக்கு அந்த விருந்தோம்பல் பண்புங்கிறது மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்டா வர்றாங்க அப்படின்னா அந்த வீடு கலகலப்பா மாறுனது ஒரு காலகட்டத்தில். இன்னைக்கு சுமையாக மாறி போகுது. பேசிக்கா பாத்தீங்கன்னா அது யார் கையில இருக்குன்னா குடும்ப தலைவிகள் கையில இருக்கு. அவங்க நமக்கு சமைக்கிறதையே பாரமா நினைக்கும் போது நம்மோட இன்னொருத்தர் வந்துட்டா அவங்க இன்னும் கஷ்டப்படுறாங்க, இன்னும் வருத்தப்படுறாங்க. அவங்க வருத்தப்படுறாங்களோ இல்லையோ, அவங்க பட்டுருவாங்களோங்கிற ஒரு பயம் நமக்கு. 10 பேர்ல இருந்து 15 பேர் ஆகட்டும், 15 பேர் இருந்தாலும் 10வது இன்னும் 2 பேரை கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சமைச்சு சாப்பாடு போட்ட ஒரு ஜெனரேஷன் போயிடுச்சு. இன்னைக்கு அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு அப்படி டப்புன்னா அப்படி எரியுது. ஆனாலும் கூட அதை போய் எடுத்து பத்த வைக்கிறது ரொம்ப ஒரு ஹெவியான விஷயமா மாறி போச்சு. ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஒரு உணர்வை சுமையாவும் நினைக்கலாம், சுகமாவும் எடுத்துக்கலாம். நம்ம எப்படி அதை வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது. சில பேருக்கு இது இது இந்த இப்ப எப்படி நம்ம எப்படி மாறிக்கிட்டோமோ, அதாவது ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருக்க வேண்டிய அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் இன்னைக்கு பாரமாகவும் ஒரு மாதிரி அழுத்தமாகவும் உணர்றதுக்கு காரணம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனம், செயல்படுவதில் இருக்கக்கூடிய ஒரு விருப்பமின்மை, இதெல்லாம். அது மாதிரியே ஆன்மீக உணர்வு நிலைகள் கொடுக்கப்பட்டாலும் கூட 2 விதமாக அணுகிறவங்க இருக்கிறாங்க. அதுக்காக நன்றி சொல்றவங்க, குதூகலம் அடைகிறவங்களும் இருக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட நிமிஷத்துல இருந்து ஐயோ இது போயிடுச்சு நான் என்ன பண்றது, ஐயோ இது போயிடுச்சு நான் என்ன பண்றது, இது இல்ல உடனே மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி மனதை ஈர்க்கி கொள்பவர்களும் இருக்கிறார். இப்பதாங்க தியானம் முடிஞ்சு வந்திருக்கேன், நல்லா இருக்குங்க ஒரு கண்டிஷன், ஹாப்பியா இருங்க, மாஸ்டர்கிட்ட ரொம்ப சந்தோஷமா இதுக்காக ஒரு நன்றி சொல்லுங்க, என்ன அற்புதமானது இந்த அமைப்பு, எப்படி இது இருக்கு, எனக்கு மட்டும் மாஸ்டர், யாருக்கெல்லாம் பக்கத்துல இருக்காங்களோ அவங்களுக்கும் இது போய் சேரணும் மாஸ்டர், அப்படி சந்தோஷமா அந்த நிமிடத்தை அனுபவிக்காமல் அது உடனே அப்படியே இது போயிடுச்சுன்னா என்ன பண்றது, இந்த கண்டிஷன் விட்டுறக்கூடாது, இது அப்படியே இன்னைக்கு ஃபுல்லா வச்சுக்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது ஒரு எதிர்மறைனா இல்லையா? அது வளரணும்னு நினைக்கலாம், மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கலாம். மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது நம்ம கிட்ட உள்ள இன்கேப்பபிலிட்டி, ஒரு சந்தேகம். இந்த இடத்துல அது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். இந்த உணர்வு என்பது ஒரு விருந்தாளியை போன்றதுதான். அந்த விருந்தாளியை நீங்க சந்தோஷமா கொண்டாடி வீட்டை மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கலாம். ஐயோ வந்துட்டாரே, இவரை நம்ம கவனிக்கணுமே, இவருக்கு ஏதாவது வருத்தம் வந்துச்சுன்னா என்ன பண்றது, அவங்க கோச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது, அவங்களுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற வசதி பத்தலைன்னா என்ன பண்றதுன்னு வெயிட்டாகவும் தூக்கி வச்சுக்கணும். நம்ம ஆன்மீக வரவு செலவுகளையும் உணர்வுகளையும் கூட இந்த 2 விதத்துலதான் நம்ம பாக்குறோம். இந்த அணுகுமுறை தொடர்கிறது. நாம் அடிக்கடி உணர்கின்றவற்றை போலவே நாம் மாறத் தொடங்குகின்றோம். இப்ப நான் தியானத்துல எதையாவது ஒண்ணு அடிக்கடி எனக்கு ஒரு அமைதி வருகிறது அப்படின்னா, அந்த அமைதியை அடிக்கடி உணர ஆரம்பிக்கிறேன். டெய்லி ரெகுலரா தியானம் பண்றேன், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா காம்னஸ் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, டக்குன்னு எங்கேயாவது ஒரு ஆபீஸ்ல உட்காந்துருக்கிறப்ப மற்ற நேரங்கள்ல திடீர்னு அந்த மாதிரி ஒரு அமைதியா இருக்கணும். டக்குன்னு என்ன சார் ரொம்ப அமைதியா இருக்கீங்க இன்னைக்கு அப்படின்னு யாராவது கேட்பாங்க உங்களை. ஏன்னா அந்த தியானத்தோட எஃபெக்டை நீங்க அப்படியே உங்களை அறியாமலே உள்ளுக்குள்ளார ஊறிட்டு இருக்கிறப்ப பாக்குறப்ப அவங்க கேட்பாங்க. அப்ப அதே மாதிரி ஒரு தியானத்தில் பெற்ற ஏதாவது ஒரு உணர்வை, அமைதியான உணர்வை, இல்ல மகிழ்ச்சியான ஒரு உணர்வை, இல்லது ஃப்ரீயா லேசா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை, ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், அடிக்கடி மற்ற நேரங்கள்ல உணர ஆரம்பித்து அது போலவே நாம் மாறத் தொடங்குகிறோம். முன்பு தியானத்தின் போது மட்டுமே இருந்த பொறுமை இப்போது போக்குவரத்து சிக்னல்களில் நிற்கும் போது கூட தெளிவாக உணரப்படுகிறது. தாஜி மட்டும்தான் இது மாதிரிலாம் அழகான எடுத்துக்காட்டுகள் சொல்றதுல ரொம்பவும் சிறந்த ஒரு இடத்துல
களத்துல இருக்கிறார். இதெல்லாம் நம்ம செஞ்சுதானே பார்த்திருப்போம். ஒரு காலகட்டத்துல சிக்னல்ல நிக்கிறப்ப எப்படா போடுவான் நகரணும், ஒரே கூட்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சது போக, இப்ப சிக்னல் போட்ட அந்த ஒரு நிமிடம் அப்படியே லைட்டா வந்து அமைதியாக்கலாம். இந்த நேரத்தை நம்ம பரபரப்பு இல்லாம இருக்கணும். அப்படி சிக்னல் நின்றுட்டு சர்ன்னு ஆக்சிலேட்டரை கொடுக்குறவங்க, என்னப்பா டைம் ஆச்சு அப்படின்னு பாக்குறவங்களுக்கு நடுப்புற வெயிட் அப்படின்னு நம்ம இருக்கிறது வந்து எதோட வெளிப்பாடா இருக்கும்? அந்த தியானத்தின் போது நாம பெற்ற பொறுமையினுடைய இன்னொரு பரிமாணமாக இருக்கும். முன்பு தியானத்தின் போது மட்டுமே பெற்றிருந்த அந்த பொறுமையானது இப்போது போக்குவரத்து சிக்னல்களில் நிற்கும் போது கூட தெளிவாக உணரப்படுகிறது. ஒரு விருந்தினர் போல நமக்குள் ஏற்பட்ட சலனமற்ற தன்மை இப்போது நம்முடன் வசிப்பவராகவும் இறுதியில் நம் வீட்டினுடைய உரிமையாளராகவும் மாறுகிறது. அழகா சொல்றார். ஒரு சஞ்சலம் இல்லாமல், சலனம் இல்லாமல், எந்த ஒரு நேரத்திலையும் ஹார்ட்ல வந்து ஒரு டர்புலன்ஸ் அப்படியே கிரியேட் ஆகிறப்ப கூட அதனால வந்து எதுவும் ஆயிடாம அமைதியா அதை கவனிச்சுக்கிட்டு இருந்து மெல்ல மெல்ல அது அடங்க விட்டு ஒரு சலனமற்ற தன்மைக்கு வர்றோம் தியானத்துல. இதே மாதிரி என்ன பண்ணுது, ஒரு பிரச்சனை வரும்பொழுதும் மிக அமைதியாக அந்த பிரச்சனையை நிகழ விட்டு ஒரு சலனமற்ற தன்மையை கொண்டு வர பார்க்கிறோம். அப்ப முதல்ல விருந்தினர் மாதிரி வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகளின் போது அல்லது வந்து பதட்டமான சூழ்நிலைகளின் போதெல்லாம் அடிக்கடி அதை கையாண்டு நம்ம கூடவே வசிப்பவராக, நம்ம வீட்டுல ஒருத்தராக அதை மாத்திக்கிறோம். அது பின்னாடி டாமினேட் ஆகி அது வந்து நம்முடைய வீட்டினுடைய உரிமையாளராகவும் நாம் அது கூட வசிப்பவராகவும் மாறுற மாதிரியாக ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாதிரி ஒரு மாற்றம் வரும் பொழுது அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா இருக்க பயிற்சி செய்யறது கிடையாது. நாமே பொறுமைசாலியா மாறிடுறோம். நாமே அன்பானவரா மாறிடுறோம். நாமே அமைதியானவராக மாறி விடுகிறோம். எப்படி ஒரு மாற்றம் படிப்படியாக நமக்குள்ளார வருது. நாமே அதுவாக ஆகிறோம். அப்ப இந்த திங்கிங் டு ஃபீலிங் டு பீயிங் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ளார சொல்லிட்டு வர்றாரு. வளர்ச்சிக்கான பிணைப்பு சங்கிலி முந்தைய நாள் இரவே நான் தியானத்தில் அமர்வேன் என்று எடுக்கப்பட்ட அமைதியான தீர்மானத்தில் தொடங்குகிறது. அதை எனது விருப்பத்திற்காக மட்டும் செய்யாமல் மறு பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை எனும் அளவிற்கு என்னுள் ஏதோ ஒன்று முடிவு செய்து விட்டதனால் செய்கிறேன். இதுதாங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நைட்டு நான் படுக்கும் பொழுது காலையில எந்திரிச்சு செய்யணுங்கிறது விருப்பமாக இருக்கலாம். அல்லது மதியம் நான் வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது நாளைக்கு காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு 1 மணி நேரம் ஆழ்ந்த தியானத்துல போகணும்னு நினைச்சு அது எப்படிலாம் இருக்கும், அந்த அமைதியான சூழ்நிலையில மாஸ்டரோட நம்ம உட்கார்ந்துருக்கோம் எப்படி இருக்கும்னு கற்பனை எல்லாம் பண்ணி சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலையில எழுந்திருச்சு தியானத்துல உட்காரும் பொழுது அந்த விருப்பமோ அந்த சந்தோஷமான தன்மையை இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது நான் முந்தைய இரவில் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற ஒரே விஷயமாக இருக்கும். அதான் மறு பேச்சுவார்த்தைக்கு இடக்கூடாது. நைட்டு தோணும் 4 மணிக்கு எந்திரிக்கணும், குளிக்கணும், 4:20க்கெல்லாம் உட்காரணும், புக் ரீடிங்க்கு முன்னாடி ஒரு ஆழமான மெடிடேஷனுக்கு போயிட்டு புக் ரீடிங் பண்ணணும். இதெல்லாம் வந்து ராத்திரிக்கு நல்லா இருக்கும். காலையில வந்து நினைச்சா இன்னைக்கு வேண்டாமே, அப்புறம் என்ன இப்போ ஒரு தியானம், அப்புறம் புக் ரீடிங் முடிஞ்சுதான் ஒரு தியானம் இருக்கு. அந்த புக் ரீடிங்கே தியானம் மாதிரிதான் இருக்கு. அப்புறம் தனியா என்ன, இதெல்லாம் காலையில எந்திரிக்கிறத மனசுல ஏற்படுற கதைகள். அதனால அவர் என்ன சொல்றாரு, நீங்க இரவு நீங்க அந்த சங்கிலியை கிரியேட் பண்ணும் பொழுது அது வந்து விருப்பமாக இருக்கலாம். ஆனா அங்க நீங்க ஒரு தீர்மானம் போட்டுட்டீங்கன்னா காலையில அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவது மட்டுமே உங்க வேலையா இருக்கணும். சொல்லிட்டேன் செய்யுறேன். அந்த மாதிரியாக என்னுள் ஏதோ ஒன்று முடிவு செய்து விட்டதனால் அது செய்கிறேன் என்று தீர்மானம் பண்றவங்க தான் தவறாமல் பயிற்சி செய்கிறார்கள். காலம்பரையும் விருப்பத்தோட எந்திரிச்சு விருப்பம் இருந்தாதான் பயிற்சி செய்யறவங்கிறவங்க என்னைக்கா ஒரு நாளைக்கு செய்யறாங்க, மற்ற நாள் செய்யறது கிடையாது. தீர்மானம் பண்ணிட்டேன் அதை செஞ்சே தீர்வேன் பயிற்சி செய்யறவங்க பயிற்சியில விருப்பம் இருக்கோ இல்லையோ உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்த பிறகு அந்த விருப்பம் வெளிப்பட்டு நடக்க ஆரம்பிக்கும். தீர்மானத்துக்கும் விருப்பத்துக்கும் உள்ள வித்தியாசத்தைங்கிறத நம்மள பார்த்துக்கணும். நம்ம தீர்மானம் பயிற்சிக்கு வழிவகுக்கிறது. அது என்னவாக, எங்கே, எப்போது, எப்படி இருந்தாலும் சரி பயிற்சி அனுபவத்திற்கு வழிவகுக்கிறது. இதுதாங்க தீர்மானத்துக்கும் விருப்பத்துக்கும் ஒரு வித்தியாசம்.
இப்ப நான் நைட்டு தீர்மானம் பண்றேன். தீர்மானம் பண்ணிட்டு படுக்கிறேன். ஆனா வந்து இடையிலேயே ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. காலம்பர வந்து நீங்க இந்த இடத்துக்கு போணும். நீங்க 4 மணிக்கே கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி. இப்ப நான் 4 மணிக்கே கிளம்பி பஸ் ஏறி ஒரு இடத்துக்கு போ வேண்டிய சூழ்நிலை. நைட்டு வந்து நான் தீர்மானம் பண்ணிட்டேன் அப்படின்னா, பஸ்ல உட்கார்ந்தாவது அந்த டயத்துல நான் மெடிடேஷன் பண்ணுவேன். ஏன்னா நான் காலையில எந்திரிச்சு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், பண்ணிடுவேன். இல்ல நான் நைட்டு விரும்பினேன், காலம்பரையும் அப்படின்னா, அந்த சூழ்நிலையில அந்த விருப்பம் இருந்து இந்த சூழ்நிலையில எப்படிங்க பஸ்ல போயிட்டு டிராவல்ல உட்காந்துட்டு எப்படி தியானம் பண்ண முடியும்? நான் இன்னைக்கு ஒரு நாள் பண்ணாட்டி என்ன? இது இடத்த பொறுத்து மாறிடும். எப்படி எப்படி இருந்தாலும் பக்கத்து வீட்ல வந்து ஒரு விசேஷம்னு ரேடியோ போட்டாங்க. இந்த ரேடியோ சத்தத்துல எப்படி தியானம் பண்றது? இன்னைக்கு ஒரு நாளைக்கு பண்ண வேண்டாம். இது வந்து விருப்பத்தின் அடிப்படையில, சூழ்நிலையின் அடிப்படையில அப்பப்ப தியானத்துல உட்கார்றப்ப எடுக்கிற முடிவுகள். ஆனால் தீர்மானம் என்பது வேறு. நைட்டு முடிவு பண்ணிட்டேன். காலம்பற எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, சூழ்நிலை எது மாரி இருந்தாலும் சரி, நான் தியானம் பண்ணுவேன். அப்படின்னு யாரு தீர்மானித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக தியானம் செய்கிறார்களோ, அவர்கள் ஒரு நாள் கூட விடாமல் பயிற்சி செய்கிறார்கள். அந்த பயிற்சி அவர்கள் தொடர்ச்சியான அனுபவம் பெறுவதற்கு வழிவகுக்கிறது. அந்த அனுபவம் பற்றுறுதியை உருவாக்குகிறது. எந்த ஒரு விவாதத்தினாலும் அதை அசைக்க முடியாது. ஏனென்றால், அது விவாதத்தில் இருந்து உருவாக்கப்படவில்லை. இதயத்தினுடைய அத்தாட்சியிலிருந்து இதயம் பெற்ற அந்த ஒரு அதுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்குது இல்லையா? அதிலே இருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வந்ததுனால் உங்கள் பயிற்சியானது ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில தொடர்ச்சியாக நடந்து, அந்த பயிற்சி தொடர்ச்சியாக நடப்பதனால அனுபவங்கள் கிடைத்து, அந்த அனுபவங்கள் உங்களுக்குள்ளார பற்றுறுதியை வளர்த்தால், அதுக்கப்புறம் ஏது விவாதம்? இது நான் வந்து செய்யறேனா, செய்யலையா? இது உண்மையிலேயே கிடைச்சுதா, கிடைக்கலையா? அப்படின்னு ஏன் எண்ணம் வரப்போகுது? இப்ப நம்ம தீர்மானங்கள் கொள்ள வேண்டும். அதனாலதான் வந்து 90 டேஸ் சேலஞ்ச், 21 டேஸ் சேலஞ்ச், 10 டேஸ் சேலஞ்ச் அப்படின்லாம் நம்ம சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிக்க சொல்றோம். தீர்மானத்தின் அடிப்படையில நீங்க பயிற்சி செய்யும் பொழுது, உங்கள் பயிற்சி, உங்களுடைய கிளீனிங், உங்களுடைய பிரேயர் எதுவுமே விட்டு போகாது. விருப்பத்தின் அடிப்படையில பண்ணும் பொழுது, சூழ்நிலை இருந்தா விருப்பம் இருக்கும், சில நேரத்துல வேற ஒண்ணு மேல விருப்பம் இருக்கும், மாறி போயிடும். சோ விருப்பத்தின் அடிப்படையில தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு பயிற்சி செய்யுங்கள். இதுதான் வந்து சரியான வழி. அப்ப அடிக்கடி நம்ம சில தீர்மானங்கள், நீண்ட கால தீர்மானங்கள் எடுத்துட்டு மனசை உடைச்சிக்க கூடாது. இதை பிளவுற்ற இதயத்துல சொல்றாரு மாஸ்டர். நான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு நாள் கூட விடாமல் அப்படிலாம் தீர்மானம் எடுத்தீங்கன்னா உடைச்சுக்கும். அதுக்கான மன உறுதி நமக்கு இருக்காது. அடுத்து வர்ற 10 நாளும் ஒரு நாள் கூட நேரம் தவறாமல் மிகச்சரியான நேரத்துல சுத்திகரிப்பு, மிகச்சரியான நேரத்துல தியானம் பண்ணுவேன்னு 10 நாளைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து அதை 10 நாள் நிறைவேற்றுங்க. அப்புறம் பாஸ் கொடுங்க, திரும்பி 10 நாள் செய்யுங்க. இப்படி தீர்மானத்தின் அடிப்படையில் பயிற்சி செய்யும் பொழுது அந்த தீர்மானம் நடப்புல இருக்கிற காலகட்டங்கள் முழுவதிலும் பயிற்சி தடையின்றி நடைபெறும். அனுபவங்கள் தொடர்ச்சியாக கிடைக்கும். தொடர்ச்சியான அனுபவங்கள் உள்ளுக்குள்ளார நம்பிக்கையாகவும் பற்றுறுதியாகவும் மாறும். இப்படியே வராது. என்ன, ஒவ்வொரு மாலையும் சுத்திகரிப்பு பயிற்சி செய்வதன் மூலம் நமது உள்முக பிரதேசத்தை எளிமைப்படுத்துகிறோம். அடுத்த ஒரு முக்கியமான கான்செப்டுக்கு வர்ற சந்தேகத்துக்கு காரணம் என்ன? எது காம்ப்ளிகேட்டடான மைண்டா இருக்கோ அதுதான் சந்தேகப்படும். எளிமையான மனது சந்தேகப்படுவதில்லை. அதனாலதான் குழந்தைங்க நிறைய சந்தேகப்படாம இருக்காங்க. குழந்தைங்களுடைய மனசுல காம்ப்ளிகேஷன் இருக்காது. ஏன்னா அது வந்து அனுபவங்களை நிறைய பெற்று அந்த அனுபவங்களின் அடிப்படையில ஒவ்வொன்றையும் பார்த்து இது இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ அப்படின்னு நினைச்சு அதோட கூடவே தன்னுடைய அகங்காரத்தினால புதிய உருவாக்கங்களை உருவாக்கி கொண்டு இருப்பது இல்லை. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால யார் எதை சொன்னாலும் அது நம்புது. அப்ப நம்மள்கிட்டயும் வந்து நம்பிக்கை குறைவாகிறது அப்படின்னா என்ன காரணம்? சந்தேகமா இருக்குது அப்படின்னா என்ன காரணம்னா நம்ம எளிமையாக இல்லை. அதான் காரணம். நான் வந்து உலக வாழ்க்கையில சந்தேகமே படுறது இல்லைங்க. நீங்க இது எனக்கு சொல்லவே வேணாம்னா, நம்ம எங்கெல்லாம் சந்தேகப்படுறோம் தெரியுமா? தியானத்துல கூட சந்தேகப்படுறது இல்லை. நம்ம அதிகமா சந்தேகப்படுற இடம் சுத்திகரிப்பு தான். கிளீன் ஆயிடுச்சா?
ஆன மாதிரியே தெரியலீங்களே, உட்கார்ந்தேன். இல்லைன்னா 10 நிமிஷத்திலேயே எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, கிளீனிங் ஆயிடுச்சுங்க அப்படின்னு ஓவர் கான்பிடன்ஸ். ஆகாமலே ஆயிடுச்சுன்னு நம்புறது. இல்லைன்னா 1/2 மணி நேரம் உட்கார்ந்தா நான் சுத்திகரிப்பு பண்றேன், ஆனா எனக்கு பண்ற மாதிரியே ஒன்றும் நம்ம போற மாதிரியே தெரியல அப்படின்னு. இது ரெண்டுக்குமே காரணம் மனதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தான். சுத்திகரிப்பு பயிற்சி செய்வதன் மூலமாக நமது உள்முக பிரதேசத்தை எளிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு நுண்ணறிவு என்னவென்றால், சந்தேகம் நிலைத்திருப்பதற்கு ஒரு சிக்கலான கதை தேவைப்படுகிறது. அது கிரியேட் பண்ணுது. அந்த சிக்கலான கதையை கிரியேட் பண்ணிட்டு அதை வைத்துக் கொண்டுதான் சந்தேகம் அங்கே குடியிருக்கின்றது. உள்முக பிரதேசத்தை எளிமைப்படுத்தினால் சந்தேகம் வலுவிழந்துவிடும். நெருப்பிற்கு எரிபொருள் தேவைப்படுவது போல சந்தேகத்திற்கு ஒரு நிகழ்வு தேவை. அந்த நிகழ்வை அகற்றிவிட்டால் அங்கு எரிப்பதற்கு எதுவும் இருக்காது. ஃபியூயல், நம்முடைய சந்தேகத்துக்கான எரிபொருள் எது? சிக்கலான ஒரு கதை நாம உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த சிக்கலான கதையில இருக்கிற எந்த ஒன்றும் நம்ம சந்தேகத்துக்கு எரிபொருளாக மாறிவிடும். இப்ப நான் தியானம் பண்றேன், மாஸ்டர் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லியிருக்காரு, சுத்திகரிப்பு பண்றேன். சுத்திகரிப்போட இறுதியில கடைசியில நான் எளிமையாக உணர்றேன்னு வச்சுக்கோம். ரொம்ப ஒரு லைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். இந்த லைட்னஸ் அப்படிங்கிறது ஒண்ணு ஃபீல் பண்ணிட்டா நான் சுத்திகரிப்பு ஃபுல்லா எப்படி உட்கார்ந்துருந்தேன், என்ன பண்ணினேன், எதை பத்தியும் கேள்வி கிடையாது. இந்த லைட்னஸ் ஃபீல் பண்ற அந்த செகண்ட்ல நான் மாடரேட்டா உணர்ற அந்த செகண்ட்ல என்னுடைய சுத்திகரிப்பு நிகழ்ந்துடுச்சு அப்படிங்கிறது. இது ரொம்ப எளிமையான விஷயம். ஆனால் நான் அந்த லைட்னஸை வச்சு சுத்திகரிப்பை எடை போடாம நான் உட்கார்ந்தேன், ஒரே எண்ணங்களா இருந்துச்சு, ஹெவியா இருந்துச்சு, என்னால உட்கார முடியல, இப்படி என்று அந்த சுத்திகரிப்பு நிகழும் போது நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி சந்தேகப்படு. எங்கேயுமே சரி, சந்தேகத்துக்கு அதுக்கு ஒரு நிகழ்ச்சி தேவை. அதை பிடித்து கொண்டு அது சந்தேகப்படுறது. நீங்க இங்கேருந்து மாஸ்டரை பார்க்க போறது, புதுசா இருக்கவங்களை கூட்டிட்டு போனா அவங்க அங்க நடக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு அவரு மட்டும் எனக்கு கார்ல வராரு. அவரு என்ன இவ்வளவு உயர்வான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு. எல்லாரும் மாஸ்டர் மாஸ்டர்னு ஏன் அவர் அங்க அவரு ஒரு சாதாரண மனுஷன் தானே. இப்ப அவங்க சந்தேகப்படுறதுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி தேவை. ஏன்னா அவங்க இங்க சாதாரண உலகத்துல அவங்க ஒரு மனிதனை ஏமாத்தி உயர்வா கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கதைகள் படிச்சுட்டாங்க. ஒரு தனி மனிதர் வழிபாட்டை இங்க உருவாக்குறாங்க. ஒருத்தர் தன்னை உயர்வாக ஷோ காட்டி மற்றவங்களை நடிக்க விடுறாரு. இதெல்லாம் ஆசிரமங்கள் நடக்குதுன்னு நிறைய கதைகளை படிச்சுட்டு அந்த கதைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு அவங்க ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு சிக்கலான மன அமைப்பு வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த மன அமைப்போட மாஸ்டர் பார்க்க வர்றாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப முதல்ல அவங்களுடைய அந்த மன அமைப்புல இருக்கிற ஏதோ ஒன்றோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சி அங்க நடந்துட்டா முடிஞ்சு போச்சு. நான் அப்பயே சொன்னாங்க, இது இப்படிதாங்க, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு, இப்படிதான் அவங்க ஆரம்பிப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க சந்தேகத்துக்கு அங்கே ஃபியூயல் கிடைச்சிருச்சு. அந்த சந்தேகம் எங்கேருந்து இருந்துச்சு? சிக்கலான அவங்களுடைய மன அமைப்புல இருந்து இருந்துச்சு. இந்த சிக்கலான மன அமைப்புக்கு காரணம் என்ன? பல்வேறு நிகழ்வுகளை பார்த்தும் கேட்டும் செய்தித்தாள்ல படிச்சும் பதிவுகளாக உள்ள வச்சிருக்கிறாங்க. இந்த பதிவுகளோடு இந்த சிக்கலான மன அமைப்போடு நீங்க எதை போய் பார்த்தாலும் அங்க இருக்கிறது எல்லாமே தலைகீழா தான் தெரிய ஆரம்பிக்கும். ஒருத்தர் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக செஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்கு கோபத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துது அப்படின்னா அதை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அப்ப நம்ம எங்க ஒரு சிக்கலான மன அமைப்புல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். பதட்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, தன்னுடைய கணவர் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இல்ல தன்னுடைய மனைவி வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த பொறுமையா சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல அதை எனக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடல அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு விஷயம் என்ன நினைக்கிறீங்க? இது மனதினுடைய சிக்கலான ஒரு 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 வெளிப்பாடு. இது ஏன் வருகிறது? எங்கிருந்து வருகிறது? இதெல்லாம் சந்தேகத்தின் அடிப்படையில் இருந்து வர தொடங்குகிறது. அப்ப
இப்ப ஒரு காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆசிரமத்துக்கு போகணும்னா 3 சிட்டிங் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு கட்டாயமே வச்சிருந்தோம். ஏன் அப்படின்னா சிக்கலான கட்டமைப்போட நீங்க ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா அங்க நடக்கிற எல்லா விஷயத்திலையும் நீங்க சந்தேகத்தை மட்டுமே கை கொண்டு உங்க சந்தேகத்துக்கு மட்டும்தான் தீனி கிடைக்கும். ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அப்புறம் ரொம்ப சந்தோஷமா எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்றது என்னுடைய பழக்கம். அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாங்க வந்து ஒரு வீட்டுக்கு தியானத்துக்கு போவோம். அந்த வீட்டுல வந்து தியானம் முடிஞ்ச உடனே நல்லா பேசிட்டு ஒரு டம்ளர்ல வந்து எல்லாருக்குமே வந்து தியானத்தின் போதே வந்து ஒரு பால்லாம் சுட வச்சுக்கிட்டு முடிச்ச உடனே கொடுப்பாங்க. நான் வந்து இதை பத்தி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப அந்த 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 பேசி வீட்டுக்கு போனாலே நல்லா ஆயிடுதுங்க. அவங்க ஒரு தியானம் பண்றாங்க. அந்த தியானம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் பொழுது மனதே வந்து வேற மாதிரி ஒரு லெவல்ல இருக்கும் அவங்களோட பேசிக்கிட்டு இருந்துட்டு இப்படிலாம் சொல்றேன். சொல்றப்ப வந்து இதையும் சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுப்பாங்க பாருங்க, அந்த பாலே வந்து ஒரு தனி டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி விடுறான்னு வச்சுக்கோங்களேன். சொல்லியிருக்கேன், நடந்திருக்கு. அதான் நான் அப்படி சொல்றேன். அவர் உடனே அவருடைய மனது எப்படி வசதி, நீ எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பாருப்பா, அந்த பால்ல ஏதாவது மிக்ஸ் பண்ணி தர்றாங்களா அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி தியானம் பண்ற இடத்துலலாம் இது மாதிரிலாம் செய்வாங்க. அதுல ஏதாவது கலந்துருப்பாங்க. அதுதான் உனக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வெல்லாம் கொடுக்கும். இதுக்கு என்ன பண்ண முடியும்? காரணம் என்ன? இந்த எண்ணத்துக்கு காரணம் என்ன? அவங்க படிச்ச விஷயம், அவங்க மனதுல இருக்கிற சிக்கல். எனக்கு ஏன் அது வரல? ஏன்னா என் மனதுல அந்த சிக்கல் வந்து நீக்கப்பட்டு நான் எளிமையாக மாற்றப்பட்ட பிறகு நான் அங்க போறேன். அதனால எனக்கு அங்க இருக்கிற உள்ள நிலைமை தெரியுது. அதனாலதான் சொல்றது, தியான அனுபவங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்க கேலி செய்வாங்க எப்பயுமே. ஏன் தியான அனுபவங்களை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க? ஏன் வந்து நீங்க உணர்ந்ததை அப்படியே எல்லார்ட்டையும் ஒப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் எல்லாம், நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்க மனது அதே மாதிரி எளிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப சிக்கலான ஒரு மனது சந்தேகத்தை தான் பெற்று அதை உங்களுக்குள்ளார தூண்டிவிடும். அதனாலதான் வந்து கொஞ்சம் அனுபவங்களை பேசுறத குறைங்க அப்படின்னு சொல்றோம். சரி, நம்ம இன்னைக்கு வந்து டைம் ஆனதுனால நம்ம கொஞ்சம் அடுத்த ஸ்லைடோட நிறுத்திக்குவோம். இப்போது பிளவுற்ற இதயம் என்பதில் வரும் வண்ணத்து பூச்சியையும் அதன் கூட்டினையும் நினைவு கூறுங்கள். விஷயங்களை எளிதாக்குவதற்காக கூட்டினை கத்தரித்த அந்த நபருக்கு என்றுமே பறக்க முடியாத சுருங்கிய இறக்கைகள் கொண்ட ஒரு வண்ணத்தி பூச்சி மட்டுமே கிடைத்தது. சந்தேகம் அதை போன்றதொரு அழிவுகரமான செயலை அதற்கு எதிரானதொரு வழியில் செய்கிறது. அது கூட்டில் இருந்து வெளிவருவதற்கான போராட்டத்தை நிறுத்துவதற்கு பதிலாக வண்ணத்து பூச்சியிடம் அதன் இறக்கைகள் உண்மையானவை அல்ல என்று கூறுகிறது. இது என்ன பண்ண முடியும்? ஒரு பக்கம் ஒருத்தர் வந்து அவசரப்பட்டு கத்திரிச்சு விட்டு ரெக்கைகள் வளர்றதுக்கு முன்னாடி அதை வெளில எடுத்ததுனால அது பறக்க முடியல. ஆனா இது வந்து வெளிப்புற உதவி வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு சந்தேகம் என்ன பண்ணுது, உள்புற எதிரி அது என்ன பண்ணுது, நீங்க வெளிப்புற உதவியும் கிடைச்சி முயற்சியும் பண்ணி ரெக்கையெல்லாம் வளர்ந்த பிறகு உங்க காதோரமா வந்து இது ரெக்கைன்னா நினைச்சுக்கிட்டு இருக்க, ரெக்க மாதிரி ஒரு ஃபீலிங் தான், இதுக்கு வந்து உன்னை பறக்க வைக்கிற தெம்புலாம் கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா ரெக்கை இருந்தாலும் நாம பறக்க மாட்டோம். இதுதான் வந்து ஆன்மீகத்துல பெரிய ஒரு பிரச்சனை. உங்களுக்கு மாஸ்டர் எனர்ஜி கொடுத்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ரிசெப்டர் ஆக்கி எல்லா விதமான வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்தாலும் அந்த டெக்னிக்கெல்லாம் நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா இங்க ரெக்கை இருக்கு. ஆனா நான் என் சந்தேகம் என்ன சொல்லுது, இது உண்மையான ரெக்கை இல்லை, அவரு மாதிரி ஒன்னால முடியாது அப்படின்னு எனக்கு இது அது சொல்லுவோம். எப்படிங்க மாஸ்டர் வந்து எல்லாரையும் ஒருத்தர் ஆக்குற மாதிரிதான் எல்லாரையும் ரிசெப்டர் ஆக்குறாரு. ஒருத்தருக்கு கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் வந்து எல்லா விஷயங்களையும் கத்துக் கொடுக்குறாரு. அதுக்கான எனர்ஜியும் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் பின்னாடியும் அவரே தான் சப்போர்ட்டா நிக்கிறாரு. அப்போ ஒரு பிரிசெப்டரால செய்ய முடியறது இன்னொரு பிரிசெப்டரால செய்ய முடியாது அப்படின்னு எது நடந்தது அப்படின்னு கேட்டா, இந்த வண்ணத்து பூச்சி காதுல போய் இது உண்மையான ரெக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அது பறக்காம உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, இங்க சந்தேகம் அப்படின்றது என்ன பண்ணுது, ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு உன்னால இது முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை உட்கார வச்சிருது. போராட்டம் முடிவுறும் நேரத்தில் ரெக்கைகள் வலிமையாகவும் பறக்கும் திறனை முழுமையாகவும் அடைந்துவிட்ட போதிலும் உன்னால் பறக்க முடியும் என்று நீ நம்புகிறாயா? உன்னுடைய பாதுகாப்பிற்காக இன்னும் சிறிது காலம் நீ கூட்டிலேயே இருப்பது நல்லது என சந்தேகம் கூறுகிறது.
இந்த குரலுக்கு செவிமடுக்கும் வண்ணத்து பூச்சி ஒருபோதும் பறக்காது. அதுக்கு காரணம் அது பறக்க முடியாது என்பதனால் அல்ல, அதன் இறக்கைகள் உண்மையானவை அல்ல என்று அதை அதனுடைய சந்தேகம் நம்ப செய்திருப்பதனால். அப்ப இதுதான் அந்த நம்மளுடைய வளர்ச்சிக்கான பயணப்பாதையில தாஜி சொல்ல வர்ற விஷயம். வளர்ச்சிக்கான பயணப்பாதை நம்மள அனுபவத்திலிருந்து நம்பிக்கைக்கு இட்டு செல்ல வேண்டும். திரும்பி அந்த நம்பிக்கை என்ன பண்ணணும், நம்முடைய அனுபவத்தை நம்ப வைக்கணும். அதுதான் முக்கியம். இங்க நம்முடைய அனுபவங்கள் நம்பிக்கைக்கு இட்டு செல்கின்றது, சரிதான். ஆனால் அதன் பிறகு அந்த நம்பிக்கை இன்னும் வளர்ந்து அடுத்தடுத்து நாம் பெறுகின்ற அனுபவங்களை நம்ப வைக்கிறதுக்கு பதிலாக சந்தேகத்தை ஏற்படுத்துது. அப்ப அந்த சந்தேகம் என்ன பண்ணுது, நம்ம ஆரம்பத்தில் பெற்ற சின்ன சின்ன அனுபவங்களில் இருந்து நம்பிக்கை கொண்டு தீர்மானம் பண்ணி பயிற்சி ஏற்று பயிற்சியிலிருந்து நாம பெற்ற விளைவுகள்லாம் நமக்கு அப்ப வந்த பிறகு கூட இது உண்மை இல்லை அப்படின்னு நம்ம கிட்டயே அது சொல்லி, இது கற்பனைன்னு சொல்லி அதுக்கான ஆதாரங்களை எடுத்து வைத்து நம்மளை அதற்கு மேல போக விடாமல் தடுக்கின்றது. அப்ப இதுக்கு காரணம் எது? உள்முகமாக சுயமாக நமக்குள்ளார இருக்கிற சந்தேகம். அதனாலதான் வளர்ச்சிக்கான பயணப்பாதை இப்படிதான் இருக்குங்கிற. நீங்க சைக்காலஜில பாத்தீங்கன்னாலும் ஒரு ஒரு மாணவனுடைய கற்றல் திறன் பாத்தீங்கன்னா அப்படி நேர்கோடா இருக்காது. மேல போவும் கீழே இறங்கும், மேல போவும் கீழே இறங்கும், மேல போவும் கீழே இறங்கும். இது ஒண்ணு பிசிக்கலா அவன் ஃபீல் பண்ற பிரச்சனைகள், அப்புறம் அவனுடைய சூழ்நிலையினால அவனுக்குள்ளார ஏற்படுற தடைகள், இது ஒண்ணுமே கற்றல்ல ஒரு மேல போனதை கீழே இறக்கிட்டு திருப்பி ஏற்றிட்டு போகும். ஆனா மெயினா அவன் தனக்கு தானாகவே அது இது வேணாம், இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை, இல்ல இந்த வாத்தியார் சொல்றதை கேட்டா உருப்பட முடியாதுன்னு நினைக்கிறான்னு வச்சுக்கங்க, அந்த சந்தேகம் அந்த கற்றல் கீழே நைசா கீழே இறக்கணும். அது போல புறக்காரணிகளோ சூழ்நிலைகளோ அல்லது சோம்பல்தனமோ பயிற்சியில ஏற்படுத்துற விளைவுகள் கம்மி. ஆனால் நான் பெற்றிருக்கின்ற இந்த ஆன்மீக அனுபவங்கள், நான் போற பாதை மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையை வலுப்படுத்துறதுக்கு பதிலாக இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்துச்சுன்னா, அப்ப என்னுடைய வளர்ச்சியுடைய பயண பாதையானது கீழே போயிடும். அதனால எப்போதும் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்றாரு, தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். ஒரு அனுபவத்தை பெற்று ஒரு நம்பிக்கையில ஒரு உணர்வு வரும் பொழுது அப்பயே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அந்த தீர்மானத்தை பேஸ் பண்ணி உங்க பயிற்சி இருக்குமே ஒழிய, ஒவ்வொரு நாள் பயிற்சியும் நீங்க இது மாதிரி விவாதம் பண்ணி இன்னைக்கு பண்ணலாமா பண்ண வேணாமா, இந்த பயிற்சினால கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்க ஒவ்வொரு நாளும் பேசுனீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கான அந்த ட்ராஜெக்டரி ஒரே மாதிரி சீராக இருக்க வாய்ப்பு இருக்குதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கும்போது ஒரு தீர்மானத்தை சின்னதா எடுத்துக்கிட்டு அந்த தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு பயிற்சி செய்து அந்த பயிற்சியின் மூலமாக பெறுகின்ற அனுபவங்களினால் நம்முடைய நம்பிக்கையை வளர்த்து பற்றுறுதியை வளர்த்து கொண்டு முன்னேறுங்கள். இதுதான் வளர்ச்சிக்கான சரியான பயணப்பாதைன்னு சொல்றேன். இந்த இடத்துல நம்ம நிறுத்திட்டு இன்னைக்கு காலை நேர தியானத்திற்கு செல்வோம். ப்ளீஸ் ஸ்டார்ட்.